Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜர்தோஸ்தி யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் எப்படி ஸ்டிச் போடலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நான் சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பாயிண்டில் நம்ம ஒரு பீடு எடுத்து நம்ம அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீடு எடுத்து மறுபடியும் அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டு சைடில் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சுற்றி சுற்றி ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைஸில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த த்ரெட்டில் ஜர்தோசி எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ஜர்தோசிக்கு சென்டர் பாயிண்டில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் அதை எடுத்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு மறுபடியும் இதில் நான் ஜர்தோசியை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜர்தோசியை ஃபில் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த பெண்ட் ஆகிருக்கு இல்லையா ஜர்தோசி, அதுக்கு சென்டர் பாயிண்டில் நான் மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஜர்தோசி எடுத்துகிட்டு மறுபடியும் அது பக்கத்துலேயே நான் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே மறுபடியும் நான் சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஜர்தோசியை போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஜர்தோசி எடுத்து கொஞ்சம் அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அது நம்ம போட்டு ஜர்தோசிக்கு பின்னாடி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி போடும்போது உங்களுக்கு ரோஸ் நல்லா உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். நீங்கள் போடவே உங்களுக்கு நல்லா தெரியும் ரோஸ் ஃபார்ம் ஆகிறது. நீங்கள் இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது அந்த ஜர்தோசியை லைட்டாக இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கோத்து நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜர்தோசியை நீட்டாக அதாவது ஒரே ஜர்தோசியை எப்படி உள்ளுக்குள்ளே ஸ்டிச் போட்டுட்டு வரணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
பாருங்கள், ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு. எல்லா ஜர்தோசியும் போட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக நான் இதை போட்டுட்டு எண்டிங்கில் நான் வந்து ஒரு நாட் ஒன்று போட்டுக்கிறேன் ஃபினிஷிங் முடிக்கும் போது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு த்ரெட் எடுத்து எடுத்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு செகண்ட் எடுத்த த்ரெட்டை கீழே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்டிச் லாக் ஆகிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.